வெங்காயத்தாள் வரையோட வந்திருக்கேன். இந்த வெங்காயத்தாள் வரை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இந்த வெங்காயத்தாள் வர செய்யறதுக்கு இதில் நான் வெங்காயத்தாள் எடுத்திருக்கிறேன். இதில் மேலே பூ வந்தது, நான் பூ போடையில. உங்களுக்கு பூவோடு போட்டு வரக்கணும்னா நீங்கள் போட்டு வரங்கோ. 225 கிராம் வருது எடுத்து நான் கழுவி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தாள். இப்போ இதை நாங்கள் மெல்லிசாக வெட்டி எடுப்போம். இதில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் நல்லா சின்னன்னா மெல்லிசாக வெட்டி எடுங்கோ. நான் நல்ல மெல்லிசா வட்டமா வெட்டி இருக்கேன். இப்போ இந்த புறம்பாக்கில் எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இதே மாதிரி வெட்டி எடுப்பேன். இந்த வெங்காயத்தால இப்படி நான் சின்ன மெல்லிசா வெட்டி இருக்கிறேன். இப்படி வெட்டினா பிறகு இந்த வெங்காயத்தால வறுக்கிறதுக்கு இந்த மண் சட்டி வச்சு ஹீட்டை மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் கொதிச்சிட்டு இப்படி கொதிச்சா பிறகு இதுல கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். இந்த கடுகு போட்டு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல பெருஞ்சீரகம் இருக்கு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இதையும் இதுல போடுங்க. இந்த வரைக்கு சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும். இதுல சின்ன வெங்காயம் நான் 7 அல்லாடிக்கு 28 கிராம் வருது. இதையும் இதுல போடுங்க. இதுல ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை வதக்கி எடுப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷமா இதை வதக்கி இருக்கேன். இந்த லைட்லியா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இப்படி 3 நிமிஷத்துக்கு பிறகு இதுல காஞ்ச மிளகாய் இருக்கு. நான் 3 காஞ்ச மிளகாய், பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து பிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது 3 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. காஞ்ச மிளகாய் போட்ட அப்புறம் 1 நிமிஷம் வதங்க விடுவோம். காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு நான் 1 நிமிஷம் வதங்க விட்டுருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தால இப்போ இதில் போடுங்க. ஸோ நான் டோட்டலியாக 4 நிமிஷம் நான் வதங்க விட்டுருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் திருவண்ண தேங்காய்ப்பு இருக்குது, 50 கிராம் திருவண்ண தேங்காய்ப்பு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் ஜாஃப்னா காரி பவுடர் இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா வறுத்தெடுப்போம். இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் ஹீட்டை மீடியத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். குறைச்சி வச்சுட்டு இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ 3 நிமிஷமா இதுலேருந்து வறுத்தோண்டு இருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க இடக்கிட. இப்போ நான் இதை சரியா 10 நிமிஷம் வறுத்திருக்கிறேன். ஸோ எனக்கு வறுத்த காணும், உங்களுக்கு காணாட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. நான் போட்ட உப்பு எனக்கு தாராளமாக காணும், உங்களுக்கு காணாட்டி நீங்கள் போடுங்க. இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதற்கு இதுதான் நான் ஒரு விதமாக செய்கிற வெங்காயத்தாள் வர செய்து முடிஞ்சுது. இதுக்கு வேணும்னா நீங்க சுறா மீன் போடலாம், இறால் போடலாம், ஆசி போடலாம், கூனி இறால் போடலாம், உங்களோட விருப்பம். பட் நான் இன்றைக்கு இது வெஜிடேரியனா செய்திருக்கிறேன்.